வீடியோ பார்த்துட்டு இருக்க தந்தி டிவி எல்லாத்துமே ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் லீ ஐசக் சங் அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ட்விஸ்டர்ஸ் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் டியூரேஷனில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணி பார்க்குறதுக்கு ஒர்த்தா இல்லை அப்படின்றத இந்த ஒரு ரிவ்யூவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றத நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்விஸ்டர்ஸ்ன்ற படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1996 வந்து அந்த ட்விஸ்டர் அப்படின்ற படத்தோட ஒரு சீக்வல்னு கூட சொல்லலாம். இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த படத்தை பார்க்கணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த படத்தை நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாகவே தேட்டரில் போய் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ அதற்கேற்ற மாதிரியான கதை அம்சங்களும் அதற்கேற்ற மாதிரியான திரைக்கதை அமைச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டார்னடோ ராங்லர்ஸ்னு சொல்லுவாங்க. சூறாவளியெல்லாம் போய் அனலைஸ் பண்ணி வெதரை ப்ரெடிக்ட் பண்ணி அதுலேருந்து டேட்டாஸ் எடுக்கிறது, ஸோ அதை கட்டுப்படுத்துறதுன்ற மாதிரியான ஒரு கேங்கு தான் வச்சுக்கோங்களேன். இவங்க ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5 பேர் வந்து இதை கட்டுப்படுத்துறதுக்காக போகிறாங்க. போகிற இடத்துல தவறுதலாக ஒரு 3 பேர் இந்த சூறாவளியில் சிக்கி இறந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த தப்பிச்ச 2 பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே கதை நகருது. இந்த தப்பிச்ச 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் ஒருத்தர், அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தில் ஒருத்தர் ஹீரோ வந்திருப்பார். அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹீரோயினை கூப்பிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குது, இது நீ பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து கேட்குறாரு. இவங்களும் ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மனசு மாதிரி நான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுது, திரும்ப வந்து அந்த சூறாவளிக்குள்ளே சிக்கினாங்களா இல்லையா, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அதுக்கப்புறமா அவங்க லைஃப் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைனாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த படத்தோட அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட நம்ம பாசிட்டிவாக நம்ம எதை பார்க்கலான்னு கேட்டிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் வந்து விஷுவல்ஸ் தாங்க. என்ன மாதிரி கேமரா இருக்குது, என்ன மாதிரியான ஆங்கிள்ஸு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் முழுக்க வந்து வெதர் சம்மந்தமான படம். இந்த க்ளவுட்ஸு அண்ட் சூறாவளி இந்த மாதிரியான விஷயங்களை காட்டும்போது சரி சிஜி ஒர்க் தான், பட் இருந்தாலுமே அதற்கேற்ற மாதிரியான ட்ரிக்கியான ஷார்ட்ஸாக இருக்கட்டும் சரி, அதற்கேற்ற மாதிரியான கேமரா ஆங்கிள்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சூறாவளி இது பண்ணுறதுக்காக ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் எடுத்துகிட்டு போய் அந்த சூறாவளியில் வந்து இது பண்ணணும், லைக் அதை தெளிச்சோடன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல போகும்போது அவங்க காருக்குள்ள உட்காந்துருப்பாங்க. காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே அந்த சூறாவளிக்குள்ளே இருந்து மேலே ஒரு டாப் ஆங்கிள் ஒரு ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும். இது எப்பரா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு விஷுவலாக ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும். சரி, ஓகே. அதுக்கடுத்து இருக்கிற பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா மியூசிக் ஒர்க்கு நம்ம சொல்லலாம். ஒரு சட்டிலான மியூசிக் இருக்குது. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம சவுண்டையுமே நம்ம பாராட்டி ஆகணும். சவுண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களும் சரி. ஒரு ஹாரர் படத்துக்கு எந்த அளவுக்கு இந்த சவுண்ட் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு படங்களுக்குமே சரி அந்த வெதர் அந்த மாதிரியான இடத்துல வரும்போதோ ஒரு சூறாவளி அடிக்கும் போதோ அந்த காற்று அடிக்கும் போதோ ஸோ அந்த இடத்துலலாம் சவுண்ட் நல்லா குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க அப்படின்றது தெரியுது. டெக்னிக்கலாக ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க அப்படின்றதே தெரியுது. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு இந்த சவுண்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பங்குக்கு அவங்க வேலையை வந்து நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே பிசுறு தட்டாமல் எந்த இடத்துலையுமே வந்து இவங்க நல்லா பண்ணலையே அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். சரி, ஓகே. பாசிட்டிவ் மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நெகட்டிவ் இந்த இதில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்றதான். ஸோ நெகட்டிவாக நம்ம எதை பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை தான். ஒரு டெப்த்தே இருக்காது, ஒரு ப்ராப்பரான கேரக்டரைசேஷனே இருக்காது. இந்த கதை எதை நோக்கி நகருது, எதை நோக்கி போகுது அப்படின்றத ஒரு தெளிவான ஒரு ரைட்டிங்கை வந்து இந்த படத்தில் வந்து மிஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு போவாங்க, ஒரு சூறாவளி வரும், ஸோ அதுலேருந்து தப்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, திரும்ப அதுக்கப்புறம் ஒரு சூறாவளி வரும், திரும்ப அதுக்கப்புறம் அதுலேருந்து தப்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியே மட்டும்தான் போயிட்டே இருக்கும். ஸோ என்ன நோக்கம், இந்த கதையோட நோக்கம் என்ன, இவங்க வந்து போகிற இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றத ஒரு டெப்த்தான ஒரு டெஃபினிஷன் இந்த படத்தில் இந்த சீன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக இருக்கும். என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேவும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை தான் கொஞ்சம் அமைச்சிருக்காங்க. என்னடா இது இப்படி போகுது, 2 மணி நேரம் தான் படம், ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து பார்த்தீங்கன்னா எப்படா முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ அதற்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லேகாக போகும்போது நமக்கே கொஞ்சம் தலையை சொரித மாதிரி தான் இருக்குன்னா பார்த்துங்களேன். ஸோ அந்த மாதிரியான தான் அந்த வகையில் ஸ்க்ரீன் பிளேமே ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா கூட நடிச்சிருக்க நடிகர்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணலையோ அவங்களுக்கான கேரக்டர் டெப்த்தை கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ இந்த படத்தில் ஒரு 2 முக்கியமான ஆக்டர் நடிச்சிருக்காங்க. இந்த ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனாக நடிக்கிற ஒரு கேரக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவருக்கு வெறும் ஒரு 5 டயலாக் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற ஒரு மிகப்பெரிய படத்தில் சூப்பர்மேன் நடிக்க போகிறவரா அவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் என்னடா இந்த மாதிரிலாம் ஒரு ரோல் கொடுத்துருக்கீங்கன்ற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து ஒரு டிசி ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்கும் தாங்க. அந்த மாதிரியான ரோல் தான் கொடுத்துருக்காங்க. சும்மா வராரு, ஒரு 5 இடத்துல ஒரு 5 டயலாக் பேசுகிறாரு, அதுக்கப்புறம் அப்படியே போயிடுறாரு. அவருக்கு என்ன ஆனார், ஏன் அப்படி வராரு, எதுக்காக அவர் வந்து அப்படி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு ப்ராப்பரான டெப்த்தோ ஒரு ப்ராப்பரான டெஃபினிஷன் அவருக்கு அது கொடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா இருக்கிற ஒரு கேரக்டர் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் த பீஸ்ட் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்க ஒருத்தர் தான். அவரும் இந்த படத்தில் அவர் முக்கியமான ஒரு கதாநாயகனாக நடிச்சிருக்காருன்னா அவருக்கு உண்டான டெப்த்தை வந்து ப்ராப்பராக கன்வே பண்ணல. அவரும் வராரு, சும்மா 2 3 இடத்துல வராரு, 2 3 இடத்துல 2 டயலாக் பேசுகிறாரு, அவ்வளோதான் போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறமா இந்த டாப் கன் மேவரிக் படத்தில் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவருக்கும் இந்த ஹீரோனுக்கும் உண்டான ஒரு சில சீன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக டாமினண்ட்டாக இருக்கும்.
இதை தாண்டி மற்ற விஷயங்களுக்கு அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை மற்ற கதைகளில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை மற்ற கேரக்டர்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்க டயலாக்ஸோ இல்லை அதில் இம்ப்ரோவைசேஷன் பண்ணியிருக்கலாமேன்றதை வந்து இந்த படம் உங்களுக்கு பார்க்கும்போதே கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்த்திருந்தாங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக இன்னும் பேசப்பட்டிருக்கும் அப்படின்றதா ஒரு நிதர்சனம். ஸோ அதுக்காக இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இந்த உங்கள் லிஸ்ட்டில் இந்த வாரத்துக்கு நீங்கள் வச்சுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேறொரு படத்தை உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.